ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பௌர்ணமியில வரக்கூடிய சந்திர கிரகணம், அதாவது பௌர்ணமி திதி பிளஸ் சந்திர கிரகணம், மாசி மகத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள், சக்தி வாய்ந்த நாள். இந்த சந்திர கிரகணத்துல நீங்க நினைச்ச விஷயங்களை ஒரு சிம்பிளா மந்திரங்கள் சொல்றது, சின்ன பூஜை பண்றது மூலியமா நீங்க நினைச்ச பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும், இது இந்த சந்திர கிரகணம் வரும்போது எந்த ராசியில வருது, எந்த நட்சத்திரத்துல வருது, எந்த ராசிக்காரங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணணும், எந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும், நீங்க இந்த கிரகணத்து வேலையில என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாவே இந்த கிரகணம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ஆல்ரெடி வந்துருச்சு. அது இந்தியாவுல தெரியல. ஆனா இந்த 3/3/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இந்த நாள்ல வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியால தெரியும். அதாவது ஆரம்பிக்கும் போது தெரியாது. முடியக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பகுதியில தெரியுங்க. அதாவது 6 மணிக்கு பாத்தீங்கன்னா, 6 முழுசா சந்திர கிரகணம் விடுறது டைம்லாம் நான் சொல்றேன். ஆனா முடியும் போது அது தெரியும். ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, மும்பை இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ராஜஸ்தான் அந்த பகுதியில மட்டும் தெரியாது. ஆனா நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளால எல்லாம் தெரியும். அதனால கட்டாயம் சந்திர கிரகணத்துக்கு என்னென்ன விஷயங்கள், சிதார்த்தங்கள் என்ன பண்ணணுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளு. இந்த நாள நீங்க தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறது என்னோடது. இது எப்ப வருது? இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா, இந்த கிரகணத்துல நம்ம ஒரு புண்ணிய காரியங்கள் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது பல மடங்கு நமக்கு புண்ணியத்த சேர்க்கும். கிரகணம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான நாளு. நெறைய பேர் சொல்றாங்க, "ஒரு தடவ இந்த கிரகணத்துல மந்திரத்த சொல்லிட்டா, 1,00,00,000 முறை சொன்னதுக்கு சமம்" அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே 1,00,00,000 முறையா? கிடையவே கிடையாது. 1,00,00,000 முறைலாம் கிடையாது. ஒரு மந்திரத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 30 நாட்கள் நீங்க செய்த பலன்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாட்டி அந்த கிரகண டைம்ல நீங்க ஒருத்தருக்கு அன்னதானம் குடுக்குறீங்க அப்படின்னா, அது 30 நாள் தொடர்ந்து நீங்க அன்னதானம் குடுத்துக்கிட்டே இருந்தா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ, அந்த பலன் கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாவே ஒரு நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணத்துலலாம் அஷ்டமா சித்தி வேலைகள்லாம் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, சந்திர கிரகணம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சூரிய கிரகணத்த விட சந்திர கிரகணம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ங்க. ஏன் அப்படின்னா, சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு நாள்ல 6 மணிக்கு உதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மறைஞ்சர்றாரு. அடுத்த நாள் மறுபடியும் சூரியன் எப்ப உதிக்கிறாரு? 6 மணிக்கு. இப்போ உதிச்சு, மறைஞ்சு, உதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 24 மணி நேரம் ஆகுது. 24 ஹவர்ஸ்ன்னு சொல்றது தான் ஒரு நாள் அப்படின்னு நம்ம கருதுறோம். ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரத்துல என்ன ஆகுது? இந்த கிரகண வேலையெல்லாம் நடக்குது. இதே நீங்க சந்திர கிரகணத்த எடுத்துக்கங்க. ஒரு பௌர்ணமியில சந்திர கிரகணம் வருது. ஒரு பௌர்ணமியில இருந்து அமாவாசை ஆகுறதுக்கு 15 நாளு. திரும்ப அமாவாசையிலிருந்து பௌர்ணமி ஆகுறதுக்கு 15 நாள். ஆக மொத்தம் 30 நாட்கள் ஆகுது. ஸோ இந்த 30 நாட்களுடைய இது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த 2 1/2 மணி நேரத்துல அந்த 2 1/2 மணி நேர ப்ராசஸ்லாம் நடந்து முடியுது இல்லையா? ஸோ சூரிய கிரகணம்ங்கிறது 24 ஹவர்ஸ் வேலிடு. இதே மாரி இது சந்திர கிரகணம்ங்கிறது 30 நாளு. ஸோ சந்திர கிரகணம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ ஒரு மந்திரத்த நீங்க சொல்றீங்க அப்டின்னா, அந்த மந்திரத்துடைய இது என்னன்னா, 30 நாள் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது. இந்த பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையே நீங்க 1,08,008 டைம் சொல்லிட்டீங்க. இந்த கிரகண வேலையில 1,08,008 டைம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது 30 நாள் நீங்க 1,00,000 தடவ, 1,00,000 தடவ, 1,08,008 டைம் சொன்னதுக்கு சமமாகும். ஸோ இந்த நாள தவறவே விடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய டேட்டு, டைமு எப்படி அந்த வெளிவட்ட பாதை இருக்கு இல்லைங்களா? அதுல என்டர் ஆகுறதுல இருந்து சொல்றேன். ஏன்னா நீங்க 1,08,008 டைம் ஒரு மந்திரத்த நீங்க ஜெபிக்கிறீங்க. உதாரணமா பஞ்சாட்சரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் எப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனா சில பேர் வேலை பளுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வேலைக்கு போயிருவீங்க. அதனால பண்ண முடியாது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. வேலைக்கு போனாலும் பரவால்ல. அங்க ஆத்மார்த்தமா நெனச்சுக்கங்க. ஆனா சில வழிமுறைகள நான் சொல்றேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கிரகணம் பாத்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் எப்ப வருது அப்படின்னா 3/3/2026 செவ்வாய்க்கிழமை
ஆ வந்து வருது. இது வந்து காலையில 10 மணிக்கு வந்து நீங்க சாப்பிட்டுக்கணும். காலையில 10 மணிக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அதே மாரி இந்த சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா? அதாவது வெளி நிழல் தொடுகை. அதாவது இந்த சந்திர கிரகணம் ஸ்டார்ட்டிங் அந்த சந்திரனுடைய வெளி நிழல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி என்டர் ஆகுது அப்படின்னா 2 மணி 14 நிமிஷத்துக்கு வந்து அந்த வெளி நிழல் தொடுகை ஆகுது. அதுக்கப்புறம் கிரகணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது 3:19க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 3:19க்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி பூரணமான கிரகம் ஆரம்பிக்கிறது. பூரணம் அதாவது ஸ்டார்ட்டிங்ன்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் பரிபூரணமா கிரகணம் வேக வேகமா வரும் பார்த்தீங்களா? பூரண கிரகண ஆரம்பம் அப்படிங்கிறது. அதாவது பூரண கிரகண ஆரம்பம்ங்கிறது அந்த நிழல்ல மறைக்கக்கூடிய இது. அது வந்து 4:34 ஈவினிங் வந்து 4:34க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிரகணத்துடைய மத்தியமம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, சென்டருக்கு வரும் பார்த்தீங்களா? அது எப்போ அப்படின்னா, 5 மணி 3 நிமிஷத்துக்கு சென்டருக்கு வந்துரும். இந்த கிரகணம் வந்து சென்டருக்கு வந்துரும். நிலாக்கு வந்துரும். அதே மாரி பூரணமான கிரகண முடிவு. இந்த சென்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எட்ஜுக்கு அந்த நிலாவுடைய எட்ஜுக்கு அந்த டைமுக்கு வருது பார்த்தீங்களா? உள்வட்ட எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா 5:32க்கு. அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் மத்தியமத்திலிருந்து அந்த கிரகணம் விடுறது வந்து 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்குது. இந்த டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான டைமு. இத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி கிரகண முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6:47க்கு. அதாவது இந்த கிரகணம் வந்து பூரணமா முடியுது பார்த்தீங்களா? அந்த இது வந்து அந்த நிலா ஃபுல்லா அந்த நிலாவ விட்டு வெளியில வரது வந்து பார்த்தீங்கன்னா, 6:47க்கு வந்துருது ஈவ்னிங்கு. அதே மாரி வெளில் நிழல் அந்த விடுகை, அதாவது அந்த நிழல்ல இருந்து என்டர் ஆயி வெளியில வந்துருது. கம்ப்ளீட்டா கிரகணத்துக்கு உண்டான சுவடே இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா? அது எப்போ அப்டின்னா 7 மணி 53 நிமிஷத்துக்கு வருதுங்க. இந்த இது வந்து பார்த்துக்கங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் படி தான் உங்களுக்கு வந்து நீங்க இது பண்ணிக்கணும். வெளி நிழல்ல இருந்து நீங்க தயாராயிக்கணும். ஸ்டார்ட் ஆனோனே ஃபர்ஸ்ட்டு குளிக்கணும். அந்த வெளி நிழல் வந்து வருதுல்ல, என்டர் ஆகுதுல்ல, அந்த டைம்ல வந்து குளிச்சிரணும். குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் அப்டின்னா, இது வந்து இது இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். இது வந்து பூர நட்சத்திரத்தில தான் இந்த இது கிரகணம் வருது. அதனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களே, தயவு செய்து பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்டின்னா, இதுல வந்து என்னன்னா, பண ஓலை எடுத்து மந்திரம் எழுதணும். மந்திரத்த நான் கமெண்ட்ல குடுக்குறேன். மந்திரத்த நீங்க என்ன செய்யணும், எழுதிட்டு, அத வந்து கையில கட்டிக்கணும். சின்ன குழந்தைகளா இருந்தா நெத்தியில கட்டி விட்டுருங்க. அப்போ கிரகணத்துடைய தோஷங்கள் அண்டாது. இது வந்து சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல வரதுனால, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இவங்க பரிகாரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்டின்னா, பூர நட்சத்திரத்துல வரதுனால, அதோடைய அனுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம் பரிகாரம் பண்ணிக்கணும். அனுஜென்ம நட்சத்திரம் பூராடம், திரிஜென்ம நட்சத்திரம் பரணி. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணா, பண ஓலையில எடுத்து எழுதி, அதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாள் அத வந்து பண ஓலைய வந்து என்ன செய்யணும், தானமா குடுக்குறது. இந்த பரிகாரம் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, முருகனோட மந்திரமோ, அல்லது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாரி, நரசிம்மருடைய மந்திரத்தையோ நீங்க என்ன செய்யணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், தொழில் நல்லா வெற்றியாகணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த மந்திரம் வந்து பிடிக்குதோ, சொல்ல முடியுதோ, இஷ்டமா இருக்கோ, அந்த மந்திரத்த சொல்லலாம். முருகன்னா வேல் வச்சு நீங்க தாராளமா பூஜை பண்ணலாம். தவறே கிடையாது. அதே மாரி அந்த ஃபோட்டோ மேலயோ, வேல் மேலயோ 2 தர்ப இலைய வச்சிரணும். அவ்வளதான். அதே மாரி நீங்களும் 2 தர்பைய போட்டுட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கங்க. அவ்வளதான். அதே மாரி வந்து நீங்க வந்து புத்திர பாக்கியம் வேணும் அப்டின்னா, நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். திருமண தடை இருக்கு. எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்டின்னா, சுயமரா பார்வதி ஹோமம் மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? சுயமரா பார்வதி மந்திரம் இருக்குல்ல, அன்னைய வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு யாரு அது சாக்ஷாத் அந்த தாக்ஷாயினியே தான். அன்னை பார்வதிய மனசார நெனச்சுக்கிட்டு, எப்படி வந்து நீங்க இந்த மந்திரத்த சொல்லி சிவபெருமான கரம் பிடிச்சீங்களோ, அதே மாரியே எனக்கும் வரணும்னு வேண்டிக்கிட்டு, அம்பாளுடைய திருவடி பாதத்த வந்து சாஷ்டாங்கமா வணங்கிட்டு, இந்த மந்திரத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் ஒரு 48 டேஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருங்க. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மந்திரத்த சொல்லலாம். சில பேர் வந்து உபாசனை பண்ணிட்டு எனக்கு தெய்வம் சித்தி ஆகலன்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அவங்கல்லாம் இந்த உபாசன மந்திரத்த குரு மூலியமா வாங்கியிருப்பீங்க இல்லையா? குரு உபதேசம் மூலியமா வாங்கியிருக்கக்கூடிய மந்திரத்த சொன்னீங்கன்னா, உபாசனை சித்தி ஆகும். உபாசன தெய்வம் உங்களுக்கு சித்தி ஆயிரும்.
பல விஷயங்கள், தடைகள், காரிய தடைகள் எல்லாமே அனுகூலமா மாறிரும் உங்களுக்கு. காரிய சித்தியாகும். காரியங்கள் உங்களுக்கு கைகூடிரும். தொழில் ரீதியா நெறைய வெற்றி அடையணும், நெறைய காசு பணம் வரணும் அப்டின்னா, லக்ஷ்மி குபேர மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, அதுக்கு நீங்க எடுத்துட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குமே காசு பணம் பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு காசு பணம், தொழில் வளர்ச்சி பிரச்சனையா இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில் நல்லா இருக்குங்க. ஆனா கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க. அது கைகூடாம இருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதுக்கு உண்டான மந்திரங்கள நீங்க சொல்லி வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன மந்திரம் தேவைன்னு சொல்லுங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு குடுக்குறேன். அத வந்து ஆத்மார்த்தமா அந்த கிரகண நேரத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கிரகண நேரத்துல நீங்க செஞ்சீங்கனாலே போதுமானது. கட்டாயம் அது ரொம்ப பவர்ஃபுல். கிரகண நேரம்ங்கிறது வந்து புண்ணிய காரியங்கள், தானம், தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயம். ஸோ அந்த டைம்ல நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து வெளில வரதுக்கு ஈஸியான இதுதான் இந்த கிரகண நேரத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது. பொதுவா இந்த கிரகணம் சந்திர கிரகணம் வர அன்னைக்கு நான்லாம் வந்து தானம் குடுத்துருக்கேன். தானம், தர்மங்கள் அதே மாரி பூஜை, யாகங்கள், ஹோமங்கள்லாம் பண்றது ரொம்ப விசேஷம். ஆனா, அது எல்லாத்தினாலயும் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. உங்கனால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. அதுக்குன்னு சந்திர கிரகணம் வந்திருக்கு. அந்த டைம்ல போய் அன்னதானம் பண்ணாதீங்க. சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுல போய் அன்னதானம் பண்றது தோஷம். அதனால அன்னதானம் பண்ணாதீங்க. தானியங்கள குடுங்க. அரிசிய தானமா குடுங்க. பருப்ப தானமா குடுங்க. உங்கனால என்ன முடியுதோ அத தானமா உணவுப் பொருட்கள தானமா குடுங்க. சாப்பாடு சாப்பாடு செஞ்ச செஞ்ச உணவ தானமா குடுக்கக்கூடாது. உணவுக்கு தேவையான பொருட்கள தானமா குடுக்கலாம். தங்கம், அதே மாரி வெள்ளி தானமா குடுக்கலாம். தங்கம் விக்கிற விலைக்கு தானமா இப்ப நம்மனால குடுக்க முடியுமான்னா, முடியாது. நான்லாம் தங்கம் தானமா குடுத்துருக்கேன். ஆனா, அப்ப தங்கத்தோட விலை வேற. என்னால அது வந்து குடுக்க முடிஞ்சுச்சு. அதனால குடுக்குறேன். இப்ப என்னால குடுக்க சொன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா, தங்கத்தோடைய விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தங்கத்த வந்து தானமா குடுக்குற அளவுக்கு நான் வசதி இருந்தா, உங்க வீடியோலாம் நான் எதுக்கு பார்க்க போறேன்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்ட்டு தான். உங்கனால என்னமோ, உங்க சக்திக்கு என்ன முடியுமோ, அத கூட தானமா குடுக்கலாம். ஒண்ணும் இல்ல. ஒரு வஸ்திரம், ஒரு வேட்டி, சேலை கூட உங்கனால முடிஞ்சுச்சுன்னா தானமா குடுக்கலாம். உத்தம பிராமணர்களுக்கு தானமா குடுக்க சொல்லி சாஸ்திர விதி சொல்லியிருக்கு. உங்கனால என்ன முடியுமோ அத பண்ணுங்க. ஆனா மந்திரத்த ஜெபம் பண்ணணும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன விஷயத்துக்காக ஆத்மார்த்தமா நெனச்சு இறைவன வழிபாடு பண்றீங்களோ, அது ஈஸியா சித்தியாகுங்க. நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பா பண்ணுங்க. பலன் கட்டாயம் இருக்கும். பலன் குடுக்கல அப்டின்னா, எதனால பலன் குடுக்கலன்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேள்விகளா கேட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் நான் வந்து ஆன்சர் பண்ணிருவேன். ஆனா இந்த சந்திர கிரகணத்துல பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்கலாம் பிரச்சனையில சிக்கிக்காம இருக்காதீங்க. பொதுவாவே அந்த காலத்துல அரசர்கள் வந்து இந்த கிரகணம் வந்தாலே பயப்படுவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் செய்வாங்க. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்துல கவிழ்ந்திருக்கு. எதிரிகள் படையெடுத்து வந்து அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சதெல்லாம் கதையாக இருக்குது. இப்ப கூட நெறைய படத்துல எல்லாம் கூட காமிப்பாங்க. கிரகணம் வருதுன்னு ஜோசியர் சொல்லுவாரு. அழிவு காலம் வருது. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் பயமானா இல்ல. அது சினிமாட்ரிக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா மூலக்கூறு அது உண்மதான். ஸோ அதனால அரசாங்கமே மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதுவும் பூர நட்சத்திரத்துல எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜோசியர கேட்டு, இது மாரி ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு கேட்டு, அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ சிம்ம ராசியில பூர நட்சத்திரக்காரர்கள் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரக்காரக அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவங்கலாம் பரிகாரம் பண்ணிக்கங்க. பரிகாரம் பண்ணல அப்படின்னா, அரசியல் வாழ்க்கையில தொடர்ந்து சரிவு ஏற்படும். அதே அரசாங்க அதிகாரிகளா இருந்தா, செஞ்ச தப்புக்கோ, செய்யாத தப்புக்கோ கட்டாயம் பனிஷ்மென்ட் ஆயி ஜெயிலுக்கு போறது, பதவி இழக்கிறது, பனிஷ்மென்ட் வாங்குறது, இந்த மாரி கட்டாய விடுப்புல அனுப்புறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது நெறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த சந்திர கிரகணங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.